வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். அதாவது ஆரிஜினோட D5 3.0 திட்டம் பத்தின நிறைய கட்டுரைகள், ஆய்வறிக்கைகள், அப்புறம் யூடியூப் வீடியோக்கள் எல்லாம் நம்ம கையில இருக்கு. ஆமா. இத பத்தி சமீபமா நெறைய பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம முக்கிய நோக்கமே இவங்களோட அந்த ஃபோமோபாட் சிஸ்டம்ல இருக்கிற நிகழ்நெறைய, வாராந்திர, அப்புறம் மாதாந்திர வெகுமதி கணக்கீட்டு விகிதங்களை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். இது கிரிப்டோ உலகத்துல இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கரெக்ட். ஏன்னா இந்த வெகுமதி பன்முகத்தன்மை, அதாவது ரிவார்ட் பூல் டைவர்சிட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 5% கட்டணம் பிடிக்கிறாங்க. அதுல 2.1% பர்ன் பண்றாங்க, 0.9% ஈகோசிஸ்டம்க்கு போகுது, மீதி 2% நேரா ஃபோமோபாட் அப்படிங்கிற அந்த லக்கி டிரா குளத்துக்கு போகுது. ஆமா. இத சும்மா ஒரு பாரம்பரிய லாட்டரி சீட்டு மாதிரி வேலை செய்தா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இது வெறும் லாட்டரி கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா 101 USDTக்கு மேல ட்ரேட் பண்ற யாரு வேணாலும் இதுல கலந்துக்கலாம். ஓ, அந்த ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. ஆமா. இது சந்தையில அந்த பணப்புழக்கத்தை, அதாவது லிக்விடிட்டிய ரொம்ப சீரா வச்சுக்கவும், ட்ரேடர்ஸ தொடர்ந்து ஈர்க்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பான கட்டமைப்புன்னு சொல்லலாம். இது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ இந்த நிகழ்நேர குலம், அதாவது hourly ரிவார்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த பூல் 20,000 USDTய தொட்ட உடனே சமீபத்துல ட்ரேட் பண்ண 10 பேருக்கு அந்த தொகையில TT% பிரிச்சு கொடுத்துடுறாங்க. கரெக்ட். விகிதாசார அடிப்படையில பிரிப்பாங்க. ஆனா மீதி ஒரு 20% பணம் இருக்குல்ல, அது எப்படி செயல்படுது? இத நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். அந்த மீதி 20%த்துல 10% வாராந்திர குலத்துக்கும், இன்னொரு 10% மாதாந்திர குலத்துக்கும் அப்படியே ரோல் ஓவர் ஆகி போயிடும். ஓஹோ, அடுத்தடுத்த பூல்களுக்கு மாத்துறாங்க. ஆமா. இந்த நுட்பமான ரோல் ஓவர் முறை தான் பெரிய வெகுமதிகளுக்கான குளங்கள் தானாவே பெருசாகிறதுக்கு ஒரு அடித்தளமா இருக்கு. சூப்பர். அப்போ வாராந்திர குளம் 50,000 USDSD வந்ததும் அதோட 80% தொகையை 30 பேருக்கு கொடுத்துட்டு மீதி 20%த்தை மறுபடியும் மாதாந்திர குளத்துக்கே உருட்டு விட்டுடுறாங்களா? எக்ஸாக்ட்லி. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? மாதாந்திர வெகுமதியில பணம் ரொம்ப பெருசா சேர்ந்துடும். அப்படி பார்த்தா பெரிய முதலீட்டாளர்கள், அதாவது அந்த வேல்ஸ் மட்டும்தான் இதுல ஜெயிப்பாங்களா? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி எழுப்புது. அதாவது மாதாந்திர பரிசுல மொத்தம் 51 வெற்றியாளர்கள் இருக்காங்க. சரி. இதுல அந்த மாசத்தோட மிகப்பெரிய ஒற்றை பரிவர்த்தனைய, லார்ஜஸ்ட் சிங்கிள் டிரான்சாக்ஷனை பண்ண அந்த ஒரு நபருக்கு மட்டும் 40% லாபம் கிடைக்கும். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய வேலுக்கு தான் லாபம். கொஞ்சம் இருங்க. ஆனா மீதி இருக்கிற 50 பேர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த பேலன்ஸ் 60% தொகைய விகிதாசாரமா பகிர்ந்து கொள்கிறார்கள். ஓ, அப்படியா? ஆமா. இதுல என்ன பியூட்டினா, அந்த பெரிய ட்ரேடர் உள்ள வரும்போது சிஸ்டம்க்கு நிறைய வரி கிடைக்கும், நிறைய காயின்ஸ் பர்ன் ஆகும். இது சிறிய மற்றும் பெரிய வர்த்தகர்கள் 2 பேரையுமே ஒரே நேரத்துல திருப்திப்படுத்துற ஒரு சிறந்த பன்முகத்தன்மை. வாவ், இது உண்மையிலே ஒரு சூப்பரான ரிவார்ட் பூல் டைவர்சிட்டி தான். அந்த பெரிய முதலீட்டாளர் ஒரு எரிபொருள் மாதிரி செயல்படுறாரு. ஆமா, அதுதான் உண்மை. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த தகவல்கள் ஏன் முக்கியம்னு பாத்தீங்கன்னா, சும்மா புதுசா டோக்கன்களை அச்சடிச்சு பணவீக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு பதிலா பரிவர்த்தனை கட்டணங்கள் மூலமாவே மக்களை எப்படி ஈர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆரிஜினோட இந்த வெகுமதி விகிதங்கள் ஒரு அட்டகாசமான உதாரணம். கண்டிப்பா. அப்புறம் இத கேக்குறவங்களுக்காக சிந்திக்க ஒரு இறுதி சுவாரஸ்யமான கேள்வியை நான் முன்வைக்கிறேன். சொல்லுங்க. எதிர்காலத்துல நம்மளோட பாரம்பரிய பங்குச்சந்தைகள் இல்லனா வங்கி அமைப்புகள் எல்லாம் இது போல ஒரு வரி மற்றும் சுழற்சி வெகுமதி முறைய, அதாவது இந்த ரோல் ஓவர் ரிவார்டு அறிமுகப்படுத்தினா இப்படி இருக்கும். அட, அப்படி நடந்த நம்ம சாதாரண சேவிங்ஸ் அக்கவுண்ட்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம் மாதிரி மாறிடுமே. ஆமா, ஒரு பெரிய மூலப்பாய விளையாட்டா மாறிடும். இத நீங்களே கொஞ்சம் சிந்தித்து ஆராய்ந்து பாருங்கள். கண்டிப்பா, ரொம்ப நல்ல கேள்வி. இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. நாம அடுத்த அலசல்ல சந்திக்கலாம்.